வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. எரேமியா 12:3 சொல்வது கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இதயம் உமக்கு முன்பாக நீர் என்னை சோதித்தறிகிறீர். நம்முடைய குடும்பத்தினர், உறவினர்கள் ஒருவேளை நம்மை குறித்து அறியாதிருந்தாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் எவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது என்னுடைய உட்காருதலை, என் எழுந்திருத்தலையும், என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் கூறுகிறது. எப்போது அவர் அறிந்திருக்கிறாராம்? என் நாவிலே சொல் பிரவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப யாரை அவர் விசேஷமா அறிந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். தம்மிலே அன்பு கூறுகிறவர்களை தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனால் அறியப்படுகிறான். தேவனை நம்புகிறவரை அவர் அறிந்திருக்கிறாரா? எனவே இந்த காலவில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், சூழ்ந்திருக்கிறவர்கள், நம்மோட கூட இருக்கிறவரை அறியாதிருந்தாலும் நாம் ஆராதிக்கிற அந்த பெரிய தேவன் எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த காலங்களில் ஏதோ ஒரு பாடுகளோட, வேதனையோட, ஆண்டவரே என்னை யாரும் அறியவில்லை என்ற ஒரு அங்கலாயப்பட இந்த காலங்களில் இருப்பாயா இருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக. என்னுடைய உட்காருதல், என் எழுந்திருக்குதல், இந்த நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருப்பதனால் இந்த காலங்களில் அந்த வார்த்தையின்படி, அந்த விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் இந்த காலங்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒப்புக் கொடுப்போமா? என்னை அறிந்திருக்கிறவர், நாங்கள் ஆராதிக்கிறவர், எங்களோட கூட இருக்கிறவர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் இந்த காலங்களில் உங்களை அறிந்து அதன்படி ஆசீர்வதிப்பாராக. கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை நான் கைவிடப்பட்ட நிலை போல இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிற என் தேவாதி தேவன் என்னை அறிந்திருக்கிறார். அவர் என்னை கைவிடாதபடி என்னை நடத்துகிற தேவன் என்னை கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் நடத்துவார் நம்பிக்கையோடு அந்த காலத்தில் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய எல்லா பாரங்களையும் என்னுடைய சமூகத்தில் வைக்கிறேன். நீர் ஆசீர்வாதத்தை கிருபை கொடுத்து நடத்துவீராக. அதற்கான காரணங்களுக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம், அன்பின் தகப்பனே.